ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற நூலின் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம், 2ஆம் பாகம். வாசிக்கப்படும் தலைப்பு வெற்றி பெறுவதற்கு ஏற்ற சாதனம். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். தேக அபிமானம் என்னும் மதிப்பெல்லாம் தர்மத்திற்கு எதிரடையானவைகள், அழிவிற்கு குறுக்கு மார்க்கமே அவைகள். எந்த வேலையினிடமும் நீ செல்லுவதற்கு தயாராக இருந்தால் போதும், அப்போது மிகவும் மதிப்பும் கௌரவமும் பொருந்திய வேலைகளும் தொழில்களும் உங்களை பிரியமாக எதிர்கொள்வதற்கு முன்வரும். இதுவே விதி. வாசலத்திலும் தொழிலிலும் ஏற்றத்தாழ்வு என கருதி கடவுள் சுரூபத்தில் நின்றும் பின்வாங்காமலும் ஒடுங்கிவிடாமலும் இருந்தீர்களானால், அதாவது எந்த தொழிலையும் அவமதிக்காமல் ஏற்று உபசரித்தீர்களானால், கடவுளும் தன் மரியாதையில் பின்னிட மாட்டார். உன்னை அறியாமலே உன்னிடமிருந்து ஜோதி வீசும். மனித வர்க்கம் புகழ்வதையும் இகழ்வதையும் நம்ப வேண்டாம். அவைகளெல்லாம் உன்னை தவறான வழியில் இழுத்துச் செல்லும், உன்னை ஏமாற்றிவிடும். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சொர்க்கம் உங்களுக்குள் இருக்கின்றது. வெளியே சுகசாதனங்கள் என்று வழங்கப்படும் விஷயங்களிடம் நீ மூழ்கிவிட்டால் பரிசுத்தமிழந்து அதர்ம காரியங்களை செய்தவனாக ஆகிறாய். ஏ சாத்தான், என் பின்னால் செல். உண்மையில் நான் எதுவும் வாங்க மாட்டேன் என்று விஷய சுகங்களுக்கு சொல்லிவிடு. உண்மையில் நீயே சகல ஆனந்தத்திற்கும் உற்பத்தி ஸ்தானம் அல்லவா? இனிமையாக பாடவல்ல பறவையை ஒரு உன்னத விருட்சத்தின் மேல் விட்டுவிடுங்கள். அப்போது அதனிடமிருந்து இனிய கீதம் தன்னிச்சையாகவே வெளிப்படும். அதுபோல உன் மனம் தன் இருப்பிடத்தில் சொஸ்தமாக இருக்கும்படி செய்து விடுவாயானால் அதனிடமிருந்து இனிய கீதங்கள் பிரயத்தனம் இல்லாமலேயே எதேச்சையாக உண்டாகும். நீங்கள் தெய்வ சுரூபிகள் என்பது செய்யப்பட வேண்டிய காரியம் அல்ல. ஆத்ம அனுபவம் என்பது அடையப்பட வேண்டிய விஷயம் அல்ல. திவ்ய திருஷ்டி அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே உங்களை சுற்றி இச்சைகள் என்னும் பந்துக்களை கட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அவற்றை நிவர்த்திக்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. பயப்படாமல் இருந்தால் சுதந்திரர்கள் ஆவீர்கள். பந்த நிலை போன்ற தோற்றம் ஏற்பட்டதும் உங்களது சுதந்திர சக்தியாலேதான். தீமையை விரும்பி அழைத்தாலன்றி அது உங்களிடம் வந்து சேர்ந்து விடாது. வாளானது வெட்டுகிறது என்று நீங்கள் நினைத்தாலன்றி உங்களை அது வெட்டி விடாது. உங்களுடைய கட்டுகளையும் சங்கிலிகளையும் ஆபரணங்களாக கருத வேண்டாம். வீண் மனோராஜ்யங்களை எல்லாம் உதறி எறியுங்கள். குறுகிய தன்மையை எரித்து விடுங்கள். அப்போது இவ்வுலகில் எந்த சக்தியும் உங்களுக்கு ஊழியம் செய்ய மறுத்து விடாது. உங்களுக்கு ஊழியம் செய்வதே அவற்றுக்கு மதிப்பாம். ஆதலால் உங்கள் தெய்வத்தன்மையை உறுதி செய்து கொள்ளுங்கள். சிறு ஜீவத்தன்மையை மூளையில் உதறி தள்ளிவிடுங்கள். அது இருந்ததாகவே நினைக்க வேண்டாம். கடலில் சிறு கொப்பளங்களாக தோன்றியது மறைந்தவுடன் தானே பெரிய கடலாக ஒன்றாகிவிட்டது. சமஷ்டி சுரூபமே நீதான். அகண்டமாயும் எல்லாமாயும் இருக்கப்பட்டவன் நீயே. உனது சொந்த ஜோதியுடன் விளங்குவாயாக. ஏ பரிபூரணனே, உனக்கு கடமை கிடையாது, வேலை கிடையாது. பிரகிருதி முழுமையும் வந்து உன்னிடம் காத்திருக்கின்றது. மூச்சு விடாமல் உன் ஆணைக்கு அடங்கி நிற்கிறது. உன்னையே வணங்கும்படியான பாக்கியம், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம் அடைந்திருக்கிறோம் என்று உலகமே தன்னை மதித்து தான் தோன்றிய நாளை திருநாளாக கருதுகின்றது. தயவு செய்யுங்கள். உங்கள் முன்பு பிரகிருதி முழுமையும் வந்து மண்டி போட்டு சலாம் செய்ய வேண்டுமா? அப்படியானால் பரமாத்மா சுரூபத்தை நம்புங்கள். பனிபோல் விலகக்கூடிய விஷயங்களிடம் நம்பிக்கை வைப்பதனால் மாத்திரம் ஆத்மாவானது அமைதியின்மையை அடைகிறது. மயக்கத்தை தரக்கூடிய மாயா ஜீவனை மறந்து உண்மையான ஆத்ம வஸ்துவை உறுதிப்படுத்தினால் சர்வதனமும் பிராப்தம். எப்போதும் ஒரு நிலையே சித்திக்கும். சமஷ்டி சுரூபமாகிய ஏக வஸ்துவே நீயே. ஆதலால் உனக்கு என்று கடமையே இல்லை. ஆதலால் வேலை வேலை என்று ஏன் தொல்லைப்படுகிறாய்? கவலையை ஒழித்து சத்துவஸ்துவை அனுபவி. நான் தனிப்பட்ட வேலை எதுவும் செய்ததே இல்லை. வியஷ்டி தன்மையற்ற நிற்குண சுரூபியே நான். இந்திரிய விஷயங்களைக் கண்டு மயங்கி ஏமாறுகிறவர்கள் என்னை அறியார்கள். அகண்ட சுரூபமே நான். நானே சர்வமும் அகண்ட பிரம்ம வஸ்துவே. அகண்ட பிரம்மத்தில் நின்று தோன்றி மாறா தன்மையுடன் அப்படியே நிற்கின்றது. தோற்றமாகிய ரூபம் இழக்கப்பட்டதும் பிரம்மஸ்வரூபம் விளங்குகிறது. தூண்டுகிற பயன் அதன் சொரூபமே. போவதும் வருவதும் சேர்வதும் பிரிவதும் எல்லாம் தோன்றும் நிலைகள். சற்பொருள் பிரம்மஸ்வரூபமே.
31வது அதிகாரம் முற்று பெற்றது. ஸ்ரீ ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 2ஆம் பாகம் வாசித்து கேட்டோம். ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே,